ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை சம்பாவில் இட்லி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இட்லி செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 கப் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் நம்ம வீட்டரிசி இல்லைன்னா இட்லி அரிசி ஏதோ ஒன்று அது 1 கப் எடுத்துக்கிட்டேன். இது 4க்கு 1 உளுந்து அளவு. நான் 2 பங்கு தான் போட்டிருக்கேன். அதுக்கு 1/2 கப் உளுந்து எடுத்துக்கிட்டேன். வெள்ளை நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 டைம் நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 6 ஹவர்ஸ் ஊறிச்சு. இப்போ நல்லாவே ஊறிடுச்சு. நீங்கள் நிறையா அரிசி போட்டிங்க அப்படின்னா கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். நான் அரிசி கம்மியாக போட்டதுனால நான் மிக்ஸி ஜார்லேயே போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன். நம்ம நார்மலாக இட்லிக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரியே அரைச்சிக்கலாம். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி ரொம்பவே ஹெல்த்தியானது. நம்ம வெயிட் லாஸுக்கு ட்ரை பண்ணுறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதில் நிறைய அயன் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. நம்ம அனிமிக்காக இருக்கிறவங்க இது சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது. நமக்கு ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்குமே இது வாரத்துக்கு 1 நாள் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இதில் சுகர் பேஷண்ட் இருக்கவங்க இது சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இப்போ நல்லாவே அரைச்சாச்சு. இதில் நான் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம கையை வச்சு தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம கையை வச்சு கலக்கும் போது நல்லா புளிச்சு பொங்கி வரும். நல்லாவே கரைச்சிக்கலாம். இந்த அரிசினால நமக்கு போன்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நார்மல் டெய்லியுமே ஒரே மாவீட்லேயே சாப்பிடாம வாரத்துக்கு ஒருக்கா இது மாதிரி மில்லட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தியானது. நல்லா கரைச்சாச்சு. இதை ஒரு ஓவர் நைட் புளிக்க வச்சிடலாம். இப்போ நல்லாவே புளிச்சு பொங்கி வந்துடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது மாதிரி நல்லாவே பொங்கி வந்துடுச்சு. இது மாதிரி பொங்கி வந்தால் தான் இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இட்லி பிடிக்காது, தோசையாக ஊற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் தோசையாகவும் ஊற்றிக்கலாம். ரெண்டுக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சாம்பாரை விட தக்காளி சட்னி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பான சட்னி தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் கூட நாங்கள் லீவில் ரீசெண்டாக பொள்ளாச்சியில் ஆனமலையில் டாப் ஸ்லிப் அங்கே போயிருந்தோம். அதே மாதிரி பரம்பிக்குளமும் போயிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. டைகர் ஸ்பாட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் டைகர் ரேராக தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இந்த மங்கூஸு மான் நிறையா பார்த்துருந்தோம். அதே மாதிரி பொள்ளாச்சிலே சூரியவம்சம், சொக்கத்தங்கம் இந்த ஃபிலிம்லாம் எடுத்து அந்த பிளேஸுக்கு வந்திருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. இப்போ நாங்கள் இப்போ ஒரு பாட்டிகிட்ட கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ இட்லி வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த இட்லி ஒரு 5 நிமிஷம் சூடு ஆற விட்டு எடுத்தோம்னா நல்லா வரும். நம்ம உடனே எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அது பாதி இட்லி தட்டிலே ஒட்டி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. தட்டில் எந்த ஒரு இதுவுமே ஒட்டாமல் சூப்பராகவே வந்திருக்கு. இது மாதிரி ஃபுல்லாக ஹெல்த் பேக்காக இருக்கிற இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லியும் சாப்பிட முடியாது கூட வாரத்துக்கு ஒரு டைமாவது இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு டேஸ்டான ஒரு தக்காளி சட்னி பச்சையாகவே வச்சு அரைச்சி நீங்கள் இதை சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும்.